ஒரு கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம். அங்க ஒரே குப்பையும் குளமா கிடக்கு. நாம இருந்தா உடனே என்ன செய்யறோம்? அலுவலகத்துல சம்பந்தப்பட்டவங்ககிட்ட போய் புகார் தெரிவிப்போம். நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் குறையா சொல்லுவோம். இன்னும் சிலர் இன்றைய சூழல்ல உடனே அதை படம் பிடிச்சு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் பதிவு செய்து நிர்வாகம் சரியில்லைன்னு குறை சொல்றாங்க. இது சரியா தப்பாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு நாள் வரகுண பாண்டியன் மகாலிங்க சாமியை கும்பிட கோயிலுக்கு வந்த போது ஒரு மூலையில நாய் மலம் கழித்திருப்பதை பார்த்தார். முதல்ல நேர போய் மகாலிங்க சாமியை வழிபட்டார். திரும்பி வரும்போது அவர் நினைச்சிருந்தா கோயில் நிர்வாகிகளை கூப்பிட்டு தண்டிச்சிருக்கலாம், வேலையாட்களை விட்டு அதை சுத்தம் செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? தான் பெரிய மகாராஜாங்கிற நினைப்பெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம மகாலிங்கத்துக்கு முன்னால எல்லாரும் வேலையாள் தான்னு தானே போய் அந்த மலத்தை எடுத்து வெளியே கொண்டு போட்டு அந்த இடத்தையும் சுத்தம் செய்தார். இதை கோயில் முற்றத்து மீமிசை கிடப்ப வாய்த்தது என்று நாய்க்கட்டம் எடுத்தும்னு 11ஆம் திருமுறை திருவிடைமருதூர் மும்மணி கோவையில வரகுண பாண்டியனின் பெரிய அன்பாக பட்டினத்தார் அருளி செய்கிறார். அதனால நாம வழிபாட்டுக்கு போகும் திருக்கோயில்கள்ல ஏதாவது குப்பை அசுத்தம் இருந்தா தன்னை பெரிய ஆளா காட்டிக்கவோ அல்லது விளம்பரத்துக்காகவோ நிர்வாகத்தை குறை சொல்றதை விட்டுட்டு தானே அதை சுத்தம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டால் மகாலிங்க சாமியோட அருள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்பர் பெருமானுடைய உளவாரப்பணியும் இதேதான் நமக்கு உணர்த்துகிறது என்பதை அறிவுறுத்துகிறார்.